தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரம்மாண்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் நாளை நடைபெற உள்ளது. வேலூர் மாடல் என்ற பெயரில் 5000 நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 600 அடி நீளம், 140 அடி அகலத்தில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு கோடை வெயிலை சமாளிக்க நவீன ஏர் கூலர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பிற்பகல் 12 மணி முதல் 4 மணிக்குள் நிர்வாகிகள் மத்தியில் விஜய் உரையாற்ற உள்ளார். இதற்காக பந்தலுக்குள் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்தின் மேல்தளத்திலிருந்து அவர் பேச உள்ளார். பாதுகாப்பு பணியில் 900 காவலர்கள் ஈடுபட உள்ள நிலையில் 25 மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவும் 10 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் உள்ளன. QR கோட் அனுமதி சீட்டு வைத்திருப்போருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தவிக தலைமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற தவிக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, பெரம்பூர் அல்லது வடசென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என தீர்மானம் கொண்டு வந்தார். இதனை வழிமொழிவதாக தவிக பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்தார். முன்னதாக விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய் போட்டியிடலாம் என சொல்லப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்து அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிவார் நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும் போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். பாஜக தலைமையிலான கூட்டணியில்தான் அமமுக இணைந்திருப்பதாகவும் தொகுதி பங்கீடு பாஜக மூலமாகவே நடைபெறும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் பேட்டியளித்த அவர் ராஜ்யசபா சீட் கேட்கவில்லை எனவும் கூறினார். பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என்டிஏ கூட்டணியில் நான் இணைந்திருக்கிறேன். எனது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும். இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்த பிறகு நான் சொல்கிறேன். பிஜேபி அதிமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இணைந்து வருகிறேன்னு சொன்னாங்க. நான் என்டிஏ கூட்டணியில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்கேன். பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவுக்கு பாடம் புகட்டும் விதமாக வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட அவர் பிரதமரின் வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் என்றார். திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதமாக மக்கள் முருக பக்தர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்களில், தெருக்களில் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். நம்மளுடைய பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடும். தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர்கள் மட்டும்தான் வருவார்கள், திட்டம் எதுவும் வராது என்று திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். கோவை கனியூரில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி, ஒரு சிலர் வாக்குச்சாவடிக்கே நிர்வாகிகள் இல்லாமல் இருப்பதாகவும், ஆனால் திமுகவின் இளைஞரணி இந்தியாவில் மிகப்பெரிய இளைஞர் அமைப்பு என்றும் குறிப்பிட்டார். மகளிர் உரிமைத் தொகையை முடக்க நினைத்த பாஜகவின் சதியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் முறியடித்ததாகவும் உதயநிதி பேசினார். பாஜகவை கண்டு அதிமுக அஞ்சவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோது அறிவாலயத்தின் முதல் தளத்தில் ரெய்டு நடந்ததாகவும், கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறிய அவர் அதிமுக அப்படி இல்லை என தெரிவித்தார். ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கண்டு நடுங்குதணும். எப்பொழுதுமே யாரை கண்டும் நடுங்கிய வரலாறு அண்ணா திமுக கிடையாது. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை உரிய காலத்தில் நிறைவேற்றாத காரணங்களால அண்ணா திமுக
பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட நாங்க மக்களுடைய விவசாயிகளுடைய உரிமைகளை பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி நம்முடைய விவசாய பெருமுறை மக்களுடைய உரிமையை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாஜகவின் முரட்டு அடிமை தாம் என்றால் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பொன்னேரியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனத்துக்கு காட்டமாக பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா? யார்? பாரதிய ஜனதாவுக்கு முரட்டு அடிமையா? முரட்டு அடிமைன்னு எங்காச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையில் கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க, முரட்டு அடிமை இல்ல. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது, அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்காரு. கலைஞர் காலத்தில் முஸ்லிம் கட்சிகளுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 5 இடங்கள் கிடைத்ததாகவும் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். திமுக குழுவினருடன் கூட்டணி குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்த பின்னர் அண்ணா அறிவாலயம் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5 தொகுதிகள் இல்லாவிட்டால் 4 தொகுதிகளாவது தருமாறு திமுகவிடம் கேட்டுள்ளதாக கூறினார். முன்னாடியே நாங்கள் தெளிவாக வைத்து ஏன் 16 பேரை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டபோது கலைஞரிடத்தில் அவரே கலைஞர் கேட்டார். கலைஞர் கேட்கும்போது 234 தொகுதிகள்லையும் நாங்கள் இல்லாத தொகுதிகளே கிடையாது. 2000 65,000 72,000 வாக்கு அளவுக்கு எங்கள் சமுதாய ஓட்டுகள் இருக்குது என்கிற அடிப்படையில் தான் இதை நான் கேட்குறோம் என்று சொன்னபோது கலைஞரை ஏற்றுக்கொண்டு அதனை அப்படியே செய்தார். அதே மாதிரி முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்கவில்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும். தேமுதிக உள்ளிட்ட மேலும் சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைவதால் இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக கேட்டுக் கொண்டதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2021 தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 3 தொகுதிகளுக்கு பதிலாக 2 தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தெரிவித்தார். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்கவில்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். இந்த கூட்டணியை மேலும் வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு 2-3 கட்சிகளை இணைச்சா நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தேமுதிகவை நாங்கள் கொண்டாந்து நினைச்சிருக்கிறோம். கூட்டணியிலே உள்ள கட்சிகளில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்களும் கொடுத்து உதவினா இந்த வரக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்த முடியும். 3 தொகுதிகளும் முதல்ல கொடுத்தாங்கல்ல, அதுல 1 தானம் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா 2க்கு ஊர்ஜிதம் பண்றாங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து அண்ணா அறிவாலயத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து அது தொடர்பான விவரங்களை காதர் மொய்தீன் பகிர்ந்து கொண்டார். செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து திடீரென காதர் மொய்தீன் மயக்கம் அடைந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை காரில் கிரீன் சாலையில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். திமுக மதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 23ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அதன்படி TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட திமுக குழுவிடம் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. 2021 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2026 தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்ற 4 தொகுதிகள் உட்பட மொத்தமாக 12 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை மதிமுக வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழு அமைத்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த பேச்சுவார்த்தை குழுவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கனகராஜ், சாமுவேல் ராஜ், கண்ணன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அவசர நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நிர்வாக குழு உறுப்பினர்களிடம் இது தொடர்பாக ராமதாஸ் கருத்து கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலர் முரளிசங்கர், பொருளாளர் சையத் மன்சூர் உசேன், எம்எல்ஏ அருண் உள்ளிட்ட 21 பேர் கலந்து கொண்டனர். வடக்கு மாசிடோனியாவின் ட்ரிமுகா நகரில் 17ஆம் நூற்றாண்டு முதல் கடைபிடிக்கப்படும் புகழ்பெற்ற வருடாந்திர திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பழமை வாய்ந்த இத்திருவிழாவில் கலந்து கொண்ட கலைஞர்கள் விதவிதமான வேடங்களை அணிந்து நகரின் வீதிகளில் உற்சாகமாக நடனமாடினர். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் திங்கட்கிழமை தொடங்குவதை முன்னிட்டு இந்த வண்ணமயமான கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுமார் 400 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட இத்திருவிழாவை காண உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ட்ரிமுகா நகரில் குவிந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் பூண்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 750க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்கம், பீரோ, கட்டில், சைக்கிள், கிடா ஆடு ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன. போட்டியின் போது 20க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர். சீன புத்தாண்டு விழாவில் அறிமுகமான ஹியூமனாய்டு ரோபோக்களுக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. வெறும் 2 மணி நேரத்தில் இவற்றிற்கான தேடுதல் இணையத்தில் 300 விழுக்காடு அதிகரித்துள்ளது. குறிப்பாக G1 என்ற ரோபோவின் தற்காப்பு கலை திறன்கள் மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. இந்த ஆண்டு மட்டும் சுமார் 20,000 ரோபோக்களை விற்பனை செய்ய இந்நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. 2025இல் உலக அளவில் விற்பனையான ரோபோக்களில் 80 விழுக்காடு சீனாவில் தயாரிக்கப்பட்டவையாகும். மார்ச் 2026க்குள் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.